என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்களா? இந்த பாருங்க, கத்திரிக்கன்று, மிளகாக்கன்று, தக்காளி கன்று எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் கொல்லையை பாருங்க, கொல்லை அப்படியே சும்மா எதுவுமே போடலை. ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிட்டுங்க. எதுவுமே கொல்லையில் எதுவுமே போடாமல் அப்படியே களம் மாதிரி கிடக்கு. இப்போ பார்த்தீங்களா, மன்னார்குடி போய் அம்மா பார்க்க போனேன். அங்கே வந்து எங்கள் ஊர் பக்கம் நல்லா மிளகா, கத்திரி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பாருங்க, மிளகா கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, கத்திரிக்கன்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, கொல்லை இப்படி களம் மாதிரி இருக்கிற கொல்லை கொஞ்ச நாள்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 நாள்ல பாருங்க என் கொல்லை எப்படி இருக்குன்னு பாருங்க. தக்காளி கன்று இருந்தது இங்க வச்சு அடிங்க. இந்த பாருங்க, தக்காளி கன்று, தக்காளி, கத்திரிக்காய், மிளகா 3ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லாமே இந்த பாருங்க தண்ணி பிடிச்சிட்டு, இப்போ குழி போட்டு தண்ணி பிடிச்சிட்டு எப்படி கொல்லை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதில் தண்ணி பிடிச்சிட்டு இப்போ இந்த செடியெல்லாம் வைக்க போகிறேன். இன்னும் ஒரு 10 நாளில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறமா வீடியோ எடுத்து போடுறேன், நீங்கள் பாருங்க. தாத்தா வந்து குழி போட்டுருக்காங்க கண்ணு வைக்கிறதுக்கு. அதனால நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். எங்க அம்மாச்சி வந்து இன்னும் எல்லாத்துலயும் ஃபீல் பண்ணுவாங்க. எங்க அம்மாச்சி வந்து கண்ணு வச்சிருவாங்க. அப்போ காமிக்கிறோம். நாங்க வந்து கண்ணு வைக்க போறோம், வாங்க காமிக்கிறோம். இந்த பாருங்க, இது மிளகா கன்று, கத்திரி கன்று வைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த மிளகா கன்று வச்சாச்சு. ஆனால் அன்னைக்கு சாயங்காலமா வைக்க வந்தோமா, ரொம்ப இருட்டு போயிட்டு அதனால எடுக்க முடியலை. அடுத்தது மிளகா கன்று வச்சுட்டு அப்புறம் இந்த பாருங்க கத்திரி கன்றும் வச்சாச்சு. 10 நாள் தான், 10 நாள் எண்ணி 10 நாளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துடுங்க நம்ம கொல்லை. அப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க. அதை வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி கன்று, இது வந்து தக்காளி கன்று எல்லாமே மன்னார்குடியிலேருந்து, மன்னார்குடி அம்மா போய் பார்த்துட்டு வர்றம்போது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இன்னும் ஒரு எண்ணி 10 நாளில் பாருங்க கொல்லை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்களா? இது வந்து அம்மா வச்சுட்டு போனாங்க. நாரங்காயா, சாத்துக்குடியா, ஆரஞ்சா என்னன்னு தெரியல. அம்மா சொன்னது ஆரஞ்சுன்னு சொல்லி வச்சாங்க. அதே மாதிரியே இது காய்ச்சிட்டுங்க. இது வந்து சாத்துக்குடிங்க. இந்த பாருங்க, பிஞ்சை பாருங்க. இப்போ நிறையாவே வச்சுட்டு 5, 6 தான் இருந்தது முன்னாடி. அந்த பெருசு பாருங்க. இப்போ பறிக்கலாம், பறிக்கிற போது நம்ம பார்ப்போம். இது பிஞ்சு இப்போ வந்து நிறையாவே ஒரு 25க்கு மேலே இருக்கும் போல இருக்கு. அங்கங்கே ஒன்று ஒன்றா வச்சிருக்கு. நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சுட்டுங்க. நம்ம கொல்லையிலேயும் சாத்துக்குடி காய்க்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் பாருங்க, கொல்லை இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும், கொல்லையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.